ஆமா, இன்னைக்கு என்ன பிளான்? முதல்ல லைப்ரரியில் கிடைச்ச கட்டுரையில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அம்புலி ஆட்டம். அம்புலி ஆட்டம் இதுவரை இனிய நிகழ்வுகளையும் கலை வடிவங்களையும் மட்டுமே சுமந்து வந்த நமது கல்லூரி ஆண்டு மலரின் இந்த பக்கம் மூட நம்பிக்கையால் புலம்பெயரும் ஒரு கிராமத்தின் அறியாமையை பறைசாற்றும் ஒரு பதிவை சுமந்து வந்துள்ளது. இவங்கிட்ட கேட்டுப்பாரு, அப்போ பார்ப்போம். செந்தில், என்னடா அது? டேய் ஆமாடா, அவனை கூப்பிட்டு காட்டு. டேய் வேலை அங்க பாரு. இது கதை அல்ல, கண்ணால் கண்ட பலரின் சாட்சி. ஒரு சிறு கிராமமே வேறிருந்த காட்சி. ஒரு நண்பகல் வேளை நானும் எனது நண்பர்களும் அக்காட்சியை கண்டோம். அசலூரை தேடி போறாங்க. மழை காடே, மணல் மேடே, வயல் வீடே, கலங்குகிறோம் வெகு தூரம் தனியே கிளம்புகிறோம். ஒரு நாளா இரு நாளா பல நாளாய் பறி கொடுத்தோம் உயிரோடு பலரை. ஒருவர் முகத்திலும் புன்னகை இல்லை, புலம்பல் மட்டுமே. தீர விசாரித்ததில் கர்ப்பிணி பெண்ணொருத்தி கிரகணத்தால் பாதிக்கப்பட்டு குறை மாதத்தில் கொடிய மிருகம் ஒன்றை ஈன்றெடுத்தாளாம். அது வேட்டையாடி தின்று தீர்க்கும் தனது புத்திர சிகாமணிகளை காத்துக்கொள்ளவே இந்த புலம்பெயர்தல் என்று தெரிவித்தனர். மானிட பெண்ணுக்கு மிருக குழந்தை. நாங்கள் அறிவியல் அறிவால் இது அசாத்தியம் என்று கூற எங்கள் அபயக் குரலை ஆதாரம் என்று அலறிச் சென்றனர் அம்மக்கள். மறுகரையில் மண் சுவர் ஒன்று எழுப்பி தமது சந்ததிகளை சிறைப்படுத்திக் கொண்டனர். இவர்களது செய்கை எங்களுக்கு வியப்பை மட்டுமல்ல, வேதனையையும் உண்டாக்கியது. இது போன்ற மூட நம்பிக்கைகளை சுமந்து கொண்டிருக்கும் நமது இந்திய கிராமங்களின் முதுகெலும்புகள் வளைந்துதான் போயிருக்கின்றன. கண்டிப்பாக இவை நிமிர்த்தப்பட வேண்டும் என்ற வேண்டுதலுடன் அன்பன் வேல்பாரி. ஆமா, இது எப்போ எழுதுன கட்டுற? 1964 எழுதின ஆர்டிக்கல். 64லயே ஒருத்தர் அம்புலியை பத்தி எழுதியிருக்காரு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியலையே. விசாரிக்கணும்.
பண்ணிட்டேனாடா? சாரி. சீக்கிரம் சீக்கிரம் இந்த காலி டப்பாலாம் தனியா எடுத்து வை. ஒட்டுமா ஓகேண்ணே, வாடா. அவனுக்கு 2 பேரும் உன்னை பார்க்கணுமா? வேந்தா, இங்க இருந்து பூங்காவன வீடு ரொம்ப பக்கம்டா. 2 தடவை வந்து போக முடியாம போயிடுச்சு. என்னடா ஏதோ பார்க்கணும்னு சொன்னீங்களா? வணக்கண்ணே. ஆ. இந்த கட்டுரையை 1964 நம்ம காலேஜில் வேல்பாரின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. சரி, அதுக்கு என்ன? இல்லை அவர் உங்களுக்கு தெரியுமான்னு. வேல்பாரி எனக்கு தெரிஞ்சவன் தான். அவங்ககிட்ட உங்களுக்கு என்ன வேணும்? இல்லைண்ணே, அவர் எங்கே இருக்காருன்னு சொன்னீங்கன்னா அவர்கிட்ட போய் ஒரு விஷயம் பேசணும். ஏண்டா இந்த அம்பளி விஷயத்த என்ன விடலையா நீங்க? சொன்னா கேட்க மாட்டீங்க. என்னங்க, இந்தியாவுக்கு ஒரு காந்தி, பூமாடந்தி போறதுக்கு ஒரு பூகின்னு உங்களை பத்தி நிறைய சொல்றாங்க. இந்த ஒரு சின்ன ஹெல்ப்பை கூட பண்ண மாட்டீங்களா? ஏண்டா இந்த ஊருக்கே ஊதுபத்தி சப்ளை பண்றோம் நானு. எனக்கே தூபம் போடுறியா? வேணும்னா ஒரு வேகன்சி காலியா இருக்க வந்து வேலைக்கு சேர்ந்துக்கியா? கண்டிப்பா வரேண்ணே. ஆனா இப்போ அந்த வேல்பாரியை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். டேய், வேல்பாரி இப்போ சீமக்குளத்தில் தான் ஒரு மில்லு வச்சிருக்கான். கேடிஆர்வி மில்லுன்னு பேரு. அங்கே தான் இருப்பான். போனா பார்க்கலாம். என்ன ஆளை விடுங்கடா சாமி, போங்க. டேய் சூப்பர், பாப்பலாம். அண்ணே ஒரு நிமிஷம். இப்போ என்னடா வேணும்? எப்படியும் உங்க கம்பெனில எம்ப்ளாயி ஆயாச்சு. சீமுக்குளம் வரைக்கும் போறதுக்கு உங்க ஸ்கூட்டரை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏண்டா காலைல தான்டா டேங்க் நேரம் என்ன போட்டு வந்தேன். அது எப்படிடா உனக்கு தெரிஞ்சுது? அண்ணே, ஊருக்குள்ள உங்களை எல்லாரும் கர்ணனோட கசன் பிரதர்னு சொல்றாங்க. உங்க ஸ்கூட்டரை கூட கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ, எப்படி? டேய், டேய். யார் சார்? வேல்பாரி சாரை பார்க்கணும். என்ன விஷயமா? அவரை பார்த்து கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஆ, சரி சரி வாங்க. கட்டுரையை நாங்க படிச்சோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ ஏதோ தோணிச்சு எழுதினேன், அதெல்லாம் போய் நல்லா இருக்கு. நீங்க வேற அதெல்லாம் அப்போ தம்பி. இப்போ எல்லாமே மாறி போச்சு. அம்புலி எப்படி இருக்குன்றத நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அந்த கிராமத்து மக்கள்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க சொன்னதை வச்சு என் ஃப்ரெண்டு ஒரு படம் கூட வரைஞ்சான். ஆனால் அது அந்த மேகசினில் பிரசுரிக்கல. இப்போ அந்த படம் உங்ககிட்ட இருக்கா? வீட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து எடு கிருஷ்ணா, ஜாக்கிரதை.
இதில் தான் வச்சதான் ஞாபகம். இதில் இருந்தால் தான் ஒரே சான்ஸ். எஸ், இந்த படம் தான். இப்படி ஒரு மிருகம் உண்மையிலே இருக்குமா? இவ்வளோ ப்ரூஃப் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, வேற எந்த ஸ்டெப் எடுக்கலையா சார்? ஸ்டெப்பெல்லாம் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எக்ஸாம் அது இதுன்னு ட்ராக் மாறி போச்சு. போலீஸ் கிட்ட கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? போலீஸ் கிட்ட தானே கொடுத்தோம், கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். என்ன சொன்னாங்க? தம்பி, கிராமம்னு 1000 நம்பிக்கை 1000 மூட நம்பிக்கை இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு கேட்குறாங்க. நீங்க கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லியே ஏதாச்சும் ப்ரூஃப் கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு தானே கேட்குறேன். இந்த டிராயிங் கூட செல்லாதா? இதை யார் வேணாலும் வரையலாமே, வெறும் டிராயிங் தானே. அப்போ எது இருந்தால் தான் நம்புவீங்க சார்? இதே டிராயிங்கா இல்லாம குறைஞ்சபட்சம் ஒரு போட்டோ இருந்தா நான் நம்புவேன். என்ன சார், நாங்க அம்புலி கிட்ட போய் அம்புலி எங்களுக்கு ஒரு போஸ் கொடு அப்படின்னு கேட்க முடியுமா? நீ கிண்டல் பண்ணாலும் அதுதான் உண்மை. சார், நான் ரெடி. ஃபோட்டோ எடுக்க நான் தயார். சோளக்காட்டுக்குள்ள இருட்டு வேலையில தனியா ஒளிஞ்சு நின்று நான் ஃபோட்டோ எடுத்து தரேன். ஆனா என்னப்பா ஆனா? எங்க கிட்ட கேமரா எதுவும் இல்லை சார். சரி, அதுக்கான ஏற்பாடை நான் உங்களுக்கு செய்கிறேன். டேய், அந்த இன்ஸ்பெக்டர் இந்த போலராய்டு கேமரால எத்தனை போட்டோ எடுக்கலாம்னு சொன்னாரு? 10. இந்த ஸ்கூட்டரை திருப்பி கொடுக்க நாம பூமாடந்திபுரம் தானே போறோம். ஆமா. அப்போ எனக்கு அந்த கேமரா ஒரு 10 நிமிஷம் வேணும். நேத்து அவங்க 2 பேரும் வந்து அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரா? அதான் ஆளோ அவர் ஃப்ரெண்டோ. யாரு? வேந்தனா? அவர்தான். நீ ஏண்டி அவன் பேரை சொல்ல இவ்ளோ வெக்கப்படுற? அடிப்பாவி, நீயுமா? ஏழே பழகும். அங்கே என்னடி பாக்குற? இல்ல, ஒண்ணு இல்ல, சும்மாதான். பூங்கா, நீ இங்கே இரு, நான் இதோ வந்துடுறேன். என்னடி திடீர்னு கிளம்பிட்ட? இல்ல, உடனே வந்துடுறேன். டேய், என்னடா இன்னும் பூங்காவை காணோம்? என்ன கேட்டா? இது வேலைக்கு ஆகாது. நானே மேலே ஏறி போறேன், நீ கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணு. டேய், நீ போயிட்டு நான் இங்கே தனியாக என்ன பண்ணுறது? மை டியர் ஃப்ரெண்ட், எனக்கா ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண மாட்டியா ப்ளீஸ்? ஐயோ, போய் தொலை. ஹலோ. ஹலோ. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லையே, ஒன்றும் இல்லையே. ஹாய். அமுதா? அமுதா, ஏய் அமுதா, என்ன? அடி பாவி, நல்லா முத்தத்தை வாங்கிட்டு இப்படி எத்தி விட்டியடி. ஆமா, நீ பாட்டுக்கு எல்லைய தாண்டி போற? சரி விடு, நான் இப்ப எதுக்கு வந்தேன் தெரியுமா? என்கிட்ட உத வாங்கவா? சொல்லுவேன். இது என்ன தெரியுமா? ஹேய், என்னது இது? போலராய்ட் கேமரா. இதுல நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னு தான் வந்தேன். வா. அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. விசாரிச்சதா சொல்லுங்க. இதுக்கு தான் வர சொன்னீங்களா? எது? நானா?
நானா எப்போ? கல்லடிச்சு கீழவான்னு கூப்பிட்டது இதுக்கு தானா? ஐயா நல்லாவே இல்ல. வேற எடுப்போமா? இன்னைக்கு ராத்திரி இதுல ஒரு சின்ன வேலை இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு. நாளைக்கு காலேஜ் லைப்ரரி போறேன்னு சொல்லிட்டு அங்க வந்துரு. நாம அங்க வச்சு எடுத்துக்கோ. டேய் அமுதா கடங்காரம் வாயில பச்சை பச்சையா வந்துடும். எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. அதாங்க பச்சை பச்சை. ஓ, நான் போட்டிருக்கிற பச்சை கலர் Dress உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதாங்க பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு என் ட்ரெஸ்ஸை பிடிச்சிருக்கு, ஆனா எனக்கு உங்களையே பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ்ங்க. ஏன்? ஏன்னா பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அப்போ எனக்கும் அவ்வளோதாங்க. அவ்வளவுதானா? பிடிச்சிருக்கா? நீங்க வீட்டுக்கு போங்க, நான் உங்களை அப்புறமா பிடிக்கிறேன், பேசுறேன். ம். டேய் நீயா பார்த்துட்டியா? பார்த்தேன். அங்க ஏன் ஆளையும் பார்த்தேன், இங்க நீ உன் ஆளோட பேசிட்டு இருந்ததையும் பார்த்தேன்.
அம்புலி எப்படி இருக்கும்னு ஆதாரம் கிடச்சிடுச்சு